பாவக்காவா? ஐயோ, அது யார் சாப்பிடுவா அப்படின்ற உங்களோட தாட் இந்த ரெசிபி பார்த்தோன்னே மாறிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் சமைப்பீங்க. பாவக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி முதல்ல நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணுறப்போ அதோட கசப்பு தன்மை குறைஞ்சிரும். இதுக்காக நீங்கள் ரொம்ப டைமெல்லாம் செலவு பண்ண தேவையில்லை. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் பாவக்காய் கொஞ்சம் கூட கசக்காது. இதில் நமக்கு நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட இம்யூனிட்டியை நேச்சுரலாகவே பூஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. நேச்சுரலாகவே உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணுமா? கொரியன் மெத்தட்லாம் தேவையில்லை. நீங்கள் பாவக்காவை மந்த்லி 2 சாப்பிட்டுட்டே வாங்க, உங்கள் ஸ்கின் எப்படி க்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். இதே ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கணும்னு இல்லை, நீங்கள் ரவுண்டாக கூட இதை கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற சீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதே எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். நீங்கள் இங்கே சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கே பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூட 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் முதல்லலாம் பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு அது முதல்ல பாயில் பண்ணி அந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்ப அதில் சமைப்பேன். அப்போயும் கசப்பாக தான் இருக்கும். அப்போ தான் அக்கா இந்த மாதிரி எனக்கு இந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்தாங்க. மஞ்சள், மிளகாய் தூள் போட்டு நீங்கள் இதை வதக்கிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் குழம்பு மிளகாய் பொடி இருக்குது அப்படின்னா கூட அது கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் கூட பர்ஃபெக்டாக பேர் ஆகிறது சாம்பார் தான். அது மட்டும் இல்லை, நம்ம கீரை கடையில் கூட பருப்பு போட்டு கடைஞ்ச கீரை கடையில் கூட இந்த பாவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 ரெசிபியுமே நம்ம சேனல்லே இருக்குது. அதோட லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த நம்ம பாவக்காவை அதில் போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுறோம். அப்புறமா நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான், ரொம்ப நிறையெல்லாம் போடல. நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு தான் இங்கே வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், குழம்பு மிளகாய் பொடி 2ம் போட்டு இன்னும் ஒரு புரட்டி இதை நீங்கள் சிம்மில் தம்முக்கு விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி. அதுவும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன்.